ஹே காய்ஸ், விஜய் டிவியோட ஃபேமஸ் ஷோ பிக் பாஸ் 8 வந்து டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த தடவை விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ணுறாரு. அவர் ஆல்ரெடி சன் டிவியில் ஒரு குக்கிங் ஷோ வந்து பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அதில் அவர் ஏதோ கட்டி போட்ட மாதிரி ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார். பட் திஸ் டைம் இன்ட்ரடக்ஷன்லேயே பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த குட் சீசன். ஸோ இந்த தடவை பிக் பாஸ் 8 வந்து ஒரு 18 கண்டஸ்டன்ஸை வந்து உள்ளே விட்டுருக்குறாங்க. 18 பேரும் 18 விதம் அப்படிங்கிற மாதிரி ரகரகமாக விதவிதமாக அனுப்பியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டாக உள்ளே போனது வந்து ஃபேட்மேன் ரவீந்திரன். இவர் வந்து எல்லா சீசனையும் நல்லா வெளியே வச்சு செஞ்சிட்டு இருந்த ஆள் உள்ளே போயிருக்காரு. இப்போ இவரை யார் வச்சு செய்ய போகிறான்னு தெரில. ஆனால் பயங்கரமாக கண்டென்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாச்சனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வெளியே உள்ளே போயிருக்கு. அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி மகாராஜா அப்படிங்கிற படத்தில் விஜய் சேதுபதிக்கு பொண்ணாக நடிச்சிட்டு இருந்தது. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு நினச்சேன். பட் 21 இயர்ஸ் ஆகுது. அவங்களும் உள்ளே போயிருக்காங்க. யங்கஸ்ட் கண்டஸ்டன்ஸ் இந்த சீசன். அடுத்து உள்ளே போனவங்க வந்து குக் வித் கோமாளி தர்ஷா குப்தா. இவங்க ஒரு சீசனில் குக்காக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் உள்ளே போயிருக்காங்க. ஸோ 4th உள்ளே போனது வந்து ரம்யா அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ஸ் இதுக்கு முன்னாடி பிக் பாஸில் போயிருந்தாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் சத்யா. ஸோ இவங்களும் உள்ளே போயிருக்காங்க. இவருக்கு அடுத்து வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச தீபக் அவர் உள்ளே போயிருக்காரு. இவருக்கு வயசே ஆகாதா அப்படிங்கிற மாதிரி அப்படியே இருக்கார். ஸோ இவர் உள்ளே போயிருக்காரு. ஆனால் பயங்கரமாக கண்டென்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து விஜே ஆனந்தி அவங்க போயிருக்காங்க. விஜேவா ஆர்ஜேவான்னு தெரில. அவங்க உள்ளே போயிருக்காங்க. அவங்க பட்டிமன்றம் அந்த மாதிரி நிறையா இதுவும் பண்ணியிருக்கிறாங்க. யூடியூப்பில் வந்து புக் ரிவ்யூ அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ கொஞ்சம் ஃபேமஸ் தான். நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச சுனிதா போயிருக்காங்க. குக் வித் கோமாளியில் கோமாளியாக இவங்களை பார்த்துருப்போம். ஸோ உள்ளே போயிருக்காங்க. என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப புது முகம். இவரை ஜெஃப்ரின்னு சொன்னாங்க. கானா பாட்டு அந்த மாதிரி, அதாவது எல்லா சீசன்லேயும் இந்த மாதிரி ஒரு ஆள் உள்ளே போடுவாங்களே, அந்த மாதிரி இவரையும் உள்ளே போட்டிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. நெக்ஸ்ட் வந்து ரஞ்சித் அவர் போயிருக்காரு. பாக்யலட்சுமி சீரியலில் கால் ஷீட் இல்லையா என்னன்னு தெரில, உளுத்திக்கு போட்டாங்க. என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. ரீசெண்டாக வேறு கொஞ்சம் இவர் மேலே கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சு. உள்ளே போய் என்ன கண்டென்ட் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டாக உள்ளே போனது வந்து சீரியல் ஆக்டர் பவித்ரா அப்படிங்கிறவங்கள போயிருக்காங்க. இவங்களும் நல்ல ஜாவியல் டைப்புன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. நெக்ஸ்ட்டு சௌந்தர்யா அப்படிங்கிறவங்க போயிருக்காங்க. இவங்க லாஸ்ட் சீசன்லேயே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. விஷ்ணுவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் கூட வந்திருந்தாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாரதி கண்ணம்மாவோட ஃபேம் பாரதி உள்ளே போயிருக்காரு. எந்த கண்ணம்மாவை உள்ளே போய் தேட போகிறாருன்னு தெரில. பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. நெக்ஸ்ட்டு வந்து தர்ஷிகா அப்படிங்கிறவங்க உள்ளே போயிருக்காங்க. இவங்களும் ஒரு சில சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாக்யலட்சுமி சீரியலோட எழில் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் உள்ளே போயிருக்கு. இவர் ரீசெண்டாக பாக்யலட்சுமியிலேருந்து நின்றுட்டார். ஏன்னா பிக் பாஸ் போகிறக்கான்னு தெரில. இருந்த நல்ல பேரை கெடுத்துக்காமல் நல்லபடியாக போயிட்டு வந்தால் சரி. எழிலாம் ஆனால் இவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. பட் நல்ல கண்டென்ட் கொடுப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செல்லம்மா சீரியல் ஹீரோயின் உள்ளே போயிருக்கிறாங்க அன்ஷிதா. இவங்களுக்கும் இன்னொரு கண்டஸ்டன்ஸ் அர்ணவுக்கும் பயங்கர ஹிஸ்ட்ரி இருக்குங்கிறத நேற்று கூகுள் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவங்களுக்குள்ளேயும் நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு. அவரும் இவரையும் சேர்த்து உள்ளே போட்டிருக்காங்க. என்ன மாதிரி பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரில. நெக்ஸ்ட்டாக உள்ளே போனது வந்து நம்ம அர்ணவ். இவரை இன்ட்ரடக்ஷன்லேயே விஜய் சேதுபதி உன் வாயில் தான்ப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னார். ஆல்ரெடி அன்ஷிதாக்கும் இவருக்கும் பயங்கரமான இஷ்யூ போயிட்டுருக்கு வெளியில். உள்ளே போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நெக்ஸ்ட்டு உள்ளே போனது வந்து முத்துக்குமரன். இவர் பயங்கரமாக பேசினார் இன்ட்ரொடக்ஷன்லேயும். நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு விஜே ஜாக்லின் வந்த அன்னைக்கே பயங்கரமாக இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த 18 பேர் உள்ளே போயிருக்காங்க பிக் பாஸ் சீசன் 8க்கு. ஸோ ஃபஸ்ட் டேவே வந்து 24 ஹவர்ஸில் ஒரு எலிமினேஷன் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பை பாய்.